ஏன் மேரேஜ் முடிச்சிட்டிங்க யார்கிட்டையும் சொல்லலைன்னா அது கல்யாணங்கிறது கடவுளோட நாங்கள் போட்டு முடிச்சில்ல, இது கடவுள் போட்டு ஆமாம், இதெல்லாம் கடவுள் போட்டு முடிச்சு. ஸோ திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அதை தடுக்க முடியல. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு என் மாமா பொண்ணு ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. சரி நம்ம விரும்பின பொண்ணு ரொம்ப அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி, எவ்வளோதான் நமக்கு பிடிச்சவங்க நம்ம அழுதா நம்மளால் தாங்கிக்க முடியாதுல்ல. சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம். ஜனவரி மாதம் பக்கம் ரிசப்ஷன் பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லா மீடியா ப்ரெஸ் எல்லாரும் கூப்பிடுவேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்க. சென்னையில் ஒரு 3 நாள் பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஹல்தி மெஹந்தி ரிசப்ஷன் சொல்லி. கோயம்புத்தூரில் ஒரு 2 நாள், ஒரு நாள் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தானே யார்கிட்டையுமே நாங்கள் சொல்லலை, சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணோம். அது போக கொஞ்சம் பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நம்புங்க. நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன்டா இப்படி கஷ்டம் நடக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. டெடிக்கேஷனை விட்டுறாதீங்க, ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கண்டினியூட்டி விட்டுறாதீங்க. எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு சேஃபாக போங்க. வர்ற 28ஆம் தேதி உங்கள் வீட்டு பையனோட முதல் படம் திரையரங்குகளில் வரப்போகுது. மறக்காமல் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துருங்க.